ஒரு வழியா கல்யாணத்துக்கு வந்து நிற்கிது. ஆமாம், நமக்கு வாழ்க்கை கல்யாணத்தில் வந்து நின்று வாழ்க்கை. ஆமாம், அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே நம்மளுக்கு ஆரம்பிக்க போகுது. நிறைய அடிகள். ஆமாம், இதில் வந்து லேஸ் இல்லை மாப்பிள்ள, சும்மா இல்லை மாஸ்டர். உரலுக்குள்ளே மாட்டின மாதிரி தான். எந்த உரலுக்குள்ள? இந்த இடிப்பம்மா, அரிசியை போட்டு இடிச்சு கிடக்க மாட்டேன். அப்போதே ஒன்று சொன்னீங்களா, அந்த 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 இது இந்த கோழி இப்போ உள்ள டெக்னாலஜின்னா அந்த கோழியை ஒரு மாதிரியா அந்த முடி இல்லாமல் சுற்றுத ஒரு மிஷினு, அந்த மிஷினில் மாட்டின மாதிரி, அதுக்குள்ளே மாட்டின மாதிரி தான். பிச்சிருண்டா பிச்சு தள்ளிருமா மாஸ்டர். அப்போ கல்யாணம் மூயுதுன்னு வச்சுக்க. கல்யாணம் மூயில் அன்னைக்குள்ள நல்லா சரியான ஜாலியாக இருக்கும். அப்போ சின்ன வயசு அறிக்கையில் அந்த பந்த கம்பை சுற்றுறது, நமக்கு ஒரு 10 நாளாக மூங்கில் பந்தல் கம்பை சுத்தவும் கொல்லவும், அந்த மேலே உள்ள அந்த சருகையை பூரா பிச்சு தொங்க விடுறது, பல மாதிரி ஜாலிகளை அப்போ பார்க்கலாம். ஆமாம், சின்ன பிள்ளை ஜாலியாக இருக்குது. ஆமாம், அதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் மூஞ்சிரிச்சு வச்சுக்கிடுவேன். கல்யாணம் மூஞ்சதுலேருந்து கதையே ஆரம்பிக்க போதுமாப்பில். இப்போ தான் இருக்குது விஷயமா, ஒன்று இடி மாதிரி இருக்கேன். ஆமாம் ஆமாம், இதுக்கு முன்னாடிலாம் ஏற்றுக்கல அதை உண்மை. ஆமாம் ஆமாம், இதுக்கு முன்னாடி இந்த சந்தோஷம்லாம் அப்படி ஒரு மாதிரி போயிடும். சுற்றுனது, கொண்டது, ஜாலி பண்ணது, ஆமாம், டூர் போனதெல்லாம். இப்போ கல்யாணம் மூஞ்சிருச்சுன்னு வச்சுக்குது. இப்போ கல்யாணம் மூஞ்சதோடு அடுத்த நாள் காலை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்குவேன். அந்த காலையில் அப்போ எப்படி இருக்க முடியாட்டேன்னா, காலை சாப்பாடுக்கு அவுச்ச முட்டை, அரையும் குறையுமா. ஆமாம், அது ஈரல் இடியாப்பம், ஈரல்லையே சண்டை வந்துடும். ஆமாம், குடும்பத்துக்குள்ளே முதல்ல இந்த ஈரலில் தான் சண்டை ஆரம்பிக்கும். என் பிள்ளைக்கு கொஞ்சம் ஈரை கொடுக்க மாட்டேன்ட்டியே, உன் பிள்ளைக்கு கொஞ்சம் ஈரல் கொடுக்க மாட்டேன்ட்டியேன்னு மாப்பிள்ளைக்கு தரடா வச்சிய. அதை அதான் அந்த ஈரலில் தான் ஆரம்பிக்குது சண்டை. இந்த ஈரலில் ஆரம்பிக்கிற சண்டை போய்கிட்டே தான் மாப்பிள்ளை இருக்கும், தொடர்கதையாக போகும். அது வந்து கொஞ்சம் தான் வச்சுருப்பாங்க. ஆமாம், ஒரு ஆட்டுக்கு எம்புட்டு ஈரல் இருக்குது, பொண்ணு மாப்பிள்ளைக்குன்னு சொல்லி பெருட்டி வைப்பாங்க. ஆனால் அப்போலாம் வந்து கல்யாணம் முடிஞ்சாலுமா அந்த வீட்டில் வந்து 50 பேர் இருப்பா, கூண்டு இருக்கும் வீடு கூட்டம். அது ஒரு 10 நாளே கூட்டமாக இருக்கும். என் பிள்ளைக்கு கொடுக்கல, அங்கே கொடுக்கல, இங்கே கொடுக்கலன்னு குடும்பத்துக்குள்ளே அங்கேயே சண்டை வர ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்திலேயே சண்டையோட ஒவ்வொரு ஆளாக எப்படி போவாங்கன்னா சண்டையை பிடிச்ச தான் போவா. சரி, நான் போயிட்டு வரேன், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சண்டையோட போகிறது. ஆமாம், அப்படி போகிறத 15 நாளா. காலையில் சாயா போடுவாங்களே, இத்தாது நீ பானை நிறைய. ஆமாம், போட்டு நிறைய சாயா போட்டு வச்சுருவாங்க காலையில் குடிக்கிறதுக்கு. சாயந்தரம் ஒரு சாயா, காலையில் ஒரு சாயா. வீட்டுக்கு போய் சேவை செய்கிறது பெரும்பாடுமா. ஆமாம், அன்னைக்கு உள்ள கல்யாணங்கள்லாம் அப்படி. இந்த ஈரலில் ஆரம்பிக்கிற சண்டை மாப்பிள்ளை அடுத்து பார்த்தீங்கன்னா இனி அப்படி போகும், நாட்கள் நகலுது. பொண்ணு மாப்பிள்ளை அங்கேருந்து இங்கே வரப்போ ஒரு குரூப் வரும், இங்கேருந்து அங்கே வரப்போ ஒரு குரூப் போகும். இனி இந்த 7 நாத்துன்னு சொல்லி போகணும். இவன் 7 நாத்து போக வேண்டிய இந்த மாப்பிள்ளைக்காரன் வீட்டில் யார்ட்ட சொல்லாமல் போயிடும். ஒரு வார்த்தை சொன்னானா அப்படின்னு ஒரு சண்டை ஆரம்பிக்கும். வேலை பார்த்துட்டாட ஆரம்பிச்சு, இவனுக்கு இது விளங்காது, இது சொல்லிட்டுமா போகிறது அப்படின்னு இவனுக்கு தெரியாமல் போயிடுவான். வந்து ஊனா கூட ஆகல, அதுக்கெல்லாம் பொண்டாட்டி பிச்சை கேட்டா போறேன்னுமா கேட்க. இவனுக்கு என்ன சொல்றதுன்னு புரியாது. பல கல்யாணம் அனுபவமா இருக்கு. இல்லை இன்னைக்கு தானே கல்யாணம் இருக்கா அப்படின்ட்டு இவனுக்கு ஒன்றும் தெரியாதுலடா. இவன் சுத்திக்க தெரிஞ்சவன், ஜாலியாக தெரிஞ்சவன், டக்கு கல்யாணம் வைக்கல உடனே மாடு புடிமாடு ஆகாதுலடா. கொஞ்சம் நாள் ஆனதில்லடா, எடுத்ததோடைய காலை துள்ளித்தன நிற்கி அப்படித்தானே. அப்போ இப்படி ஆரம்பிக்க போகும்போது மாப்பிள்ள மாமியா மருமக சண்டை ஒன்று ஆரம்பிக்கும் பாரு. அது எப்போ ஆரம்பிக்குதுன்னா, இவன் இருக்க போகும்போது ஆரம்பிக்காது. கல்யாணம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் இருப்பான்னு வச்சுக்க, 1 மாதமோ 2 மாதமோ வேலை வெட்டிக்கு வேற போக மாட்டாங்க. புது மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாமையே திரியுவாங்க. அப்புறம் வந்து என்ன செய்யறதுன்னா, வெளிநாடு போவோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், கடனை உடனே வாங்கி முடிஞ்ச 2 மாதத்துலேயோ 1 மாதத்துலேயோ 1 மாதத்தில். அது ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான். கல்யாணம் முடிச்ச புதுசில் அந்த மனைவியை விட்டுட்டு இவனுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய இதாக தெரிக்கும். ஆமாம், போயிடுவான் அன்னைக்கு. அதுக்கப்புறமெல்லாம் அந்த ஃபோன்கள்லாம் அப்படி இப்படி வந்துருச்சு. சூஸ் பண்ண நாடு அந்த டயத்தில் வந்து இப்போ துபாயை சூஸ் பண்ணமாக்கு வாரத்துக்கு ஒரு லீவு கிடச்சிரும், 8 மணி நேரம் வேலை. இருந்தாலுமே பழைய மாதிரி நம்ம அந்த வீடியோ போட்டிருப்போம், துபாயில் ரூம்பில் எப்படி கொடுமைகள் நடக்க முடியும். ஆமாம், இதையெல்லாம் சகிச்சு போய் அங்கே ஃபோன் அடித்து பேசணும், கொள்ளணும். அப்படி இந்த பக்கம் சிங்கப்பூர், மலேசியா, சவுதி பக்கம் போனோம்னா, சவுதின்றாலே அது வந்து பல பேர்த்துக்கு பாலைவன காடு தான். எனக்கு தெரியுது. ஆமாம், இங்கிட்டு சிங்கப்பூருக்கு வந்து ஃபோன் பேசுறதுக்கு நேரம் கிடைக்காது. நாடு அப்படி, அந்த நாடப்படி புளிஞ்சிருவாங்க சட்டையை புளிகிற மாதிரி. ஃபோன் மலேசியாவில் வந்து ஜாலி பண்ணி திரிவாங்க. ஆமாம், சம்பளம் குறைவா இருக்கும். ஆமாம், இதனால வேலைகள் இருக்குது. வேலைகள் இருக்கு, பெருசாக இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். சிங்கப்பூரை கம்பேர் பண்ணலாம் மலேசியா சம்பளம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஈக்குவலாக தான் இருக்குது. மலேசியா சிங்கப்பூர் சம்பளம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆமாம்.
அப்படி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை இப்போ ஃபோன் பேசுவான். ம். ஃபோன் பேசி பொண்டாட்டிட்ட என்ன செய்கிற ஏசிடென்ட். இப்போ இந்த புள்ள புதுசு. ஆமாம். இந்த பிள்ளைக்கு தேத்தண்ணி கூட வைக்க தெரியாது. டீ போட டீ கூட அவ்வளோவா போட தெரியாது. அவ்வளோவா போட தெரியாது வச்சுக்கிடுவான். ஆமாம். முதல்ல ஈரல்ல ஆரம்பிக்கும். அடுத்து டீயா? டீ. இங்கே என்னம்மா ஜீவா, என்ன உன் மகளுக்கு வந்து என்ன உன் பொண்டாட்டிக்கு ஒரு சாயா கூட போட தெரியல, 8 மணிக்கு தான் எந்திரிக்கவே செய்யுது அப்படின்ட்டு. ஆனால் அம்மாமார்கள்லாம் வந்து வெள்ளனம் எந்திரிச்சிருவாங்க. அவங்களுக்கு அந்த காலத்து ஆளுக்கு வெள்ளனம் எந்திரிச்சிருவாங்க. அன்னைக்கு உள்ள பிள்ளைகள்னால எந்திரிக்க முடியாது. ஒரு சில பேர் எந்திரிச்சிருவாங்க, பெரும்பாலானாலும் எந்திரிக்க மாட்டாங்க. இப்போ பேச வரல, நம்ம அப்போ பேசுகிறோம். நம்ம அப்போ இப்போ உள்ள கணக்குக்கு நம்ம வரல. இப்போ உள்ள கணக்கு இல்லை. அப்போ 8 மணிக்கெலாம் எந்திரிச்சு சாயா போட்டு 9 மணிக்கு மாமியார் கூட மாமியார் என்ன செய்யும், செருப்பு வலிட்டு அடிக்கும். எத்தனை மணிக்கு எந்திரிச்சு நீ சாயா போடுறேன்னு இந்த டயத்தில் வெளில நம்ம எந்திரிக்க முடியாதுல்ல. அப்போ இது இப்படி ஆரம்பிக்கும், சாயால் ஆரம்பிக்கும். அப்போ ஃபோன் அடித்து பேசல இப்படி அப்படின்னு ஒரு குறைகளாக வரும். ஆமாம். இந்த குறைகள் வரப்போகும்போது இவனுக்கு அங்கே மன உளைச்சல் ஏற்படுது. ஆமாம். என்னடா இதுன்னு சொல்லிட்டு அது அவனுக்கு ஒரு புதுசாக இருக்கு. நம்ம இப்படி ஒரு விஷயத்த அவன் சொல்ல போகும்போது ஹேண்டில் பண்ணுற கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டமாக இருக்கும். இது எப்படி இவன் ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்பான். ஆமாம். உனக்கு வேலை தானே செய்ய முடியும், வேலை பார்க்குறதா இதை பார்க்குறதா? ஆமாம் ஆமாம். சரி காலை டீ தானே, காலையில் வெளில நம்ம எந்திரிச்சிருவோன்னு இவன் என்ன செய்வான்னா ஃபோனை போட்டுருவான் எழுப்புறதுக்கு. அடுத்த நாளா கேட்டுருவான் ஃபோன் அடிச்சு மனைவிட்ட. ஆமாம் ஆமாம். என்ன காலையில் என்ன 8 மணிக்கு சாயா போட்டியாம, ஆமாம், கொஞ்சம் வெள்ளனமா போட வேண்டியதுண்டு. அதோட அந்த புள்ள கொந்தளிச்சிருந்தோம். ஓ அதுக்குள்ளாக உங்கள் அம்மா வந்து சொல்லி தந்துட்டாங்களா? இன்னும் ஒரே ஒரு நாள் தான் தூங்கிட்டேன் கொஞ்சம் அசந்து போய், அதுக்குள்ளாக வாண்டு ஆரம்பிக்கும். அடுத்த நாள் காலைல பற்றி வச்சுக்கிடுவான். அங்கே உள்ள சட்டியை கொண்டு போய் அடுப்பில் டம்முண்டு வைக்கிறது, லோட்டாவை எடுத்து தரையில் டம்முண்டு வைக்கிறது, வெளில நம்ம எந்திரிச்சிட்டோம்ண்டு காட்டுறதுக்கா. இதுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குமாப்ல. குடும்பத்தில் வாழ்க்கை வந்து இப்படி தான் ஆரம்பிச்சு போகுது. இதை வந்து இவன் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிவிட்டு இப்போ இவன் இப்படி வரணும். ஆமாம். இது வந்து விஷயம் முதல்ல நடக்கக்கூடியது. ஆமாம். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இப்படி போக போக எப்படி இப்போ புள்ள மாசமாக இருக்குதுன்னு வச்சுக்க, மாசமாக இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தப்பிச்சுக்கிடலாம், கொஞ்சம் வேலை வெட்டிகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அந்த மாசமாக இருக்கிறேன்னு சொல்லி. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதம் குழந்தை வித்துட்டா அதுக்கப்புறம் சரி வேலை எல்லா வேலையும் பார்க்கணுமே. ஆமாம். சும்மா லேசாக பச்சைப்புள்ள உடம்புக்காரங்களாம் சொல்லுவாங்கல்ல மாஸ்டர் விட மாட்டாங்க. ஆமாம் அது இருக்குது ஏகப்பட்ட. அதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். ஆமாம். சின்ன பிள்ளைக்கு வந்து பால் உள்ளூரில் இருக்கிறவன் பால் மா வாங்கியே சாவனு அது ஒன்று இருக்கு. முன்னாடி தாய்ப்பால் கொடுத்து அப்படியே பிள்ளைல வளர்த்து கொண்டு போயிடுவாங்க. இப்போல்லாம் பால் மாவு லக்டோஜன் 1 நான் ப்ரோ 2 3 4 வரிசைக்கு 6 வரிசையாக போகும் சார். எல்லாம் 500 490 600 வரைக்கும் அப்படி போய்கிட்டு இருக்குமா. இவங்க வாங்குற சம்பளத்துக்கு பெரும்பாடாக இருக்கும் இது. அதுவும் எத்தனை நாள் முடி 3 நாள் தான் 2 நாள் புண்டாது அவ்வளோதான். ஆமாம் அது பெரு கஷ்டமாப்பில்ல. பால் மாவு பெரிய தலைவலிடா, பால் மாவு உரிக்குத ஐயோ கஷ்டம்தான். அப்போ பார்த்தேன்னா மாப்பிள்ள இப்போ வெளிநாட்டில் இவன் இருக்கிறான்னு வச்சுக்கோ, இதே தான் அவன் வெளிநாடு உள்ளூரில் இருக்கிறான்டா. வெளிநாட்டில் இருந்தால் இப்படி நடக்கும். உள்ளூரில் இருந்தானே இவன் தான் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்கணும் காலையில். அது ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்குது, பல மாதிரி பிரச்சனை. ஆமாம். அப்போ இது வந்து நடந்துக்கிறீங்களா என்ன நடக்கும்டா, இங்கே தான் மெயினாக எங்கே ஆரம்பிக்கும். இதுலேயே பல விதமான சண்டைகள் வருமாப்பில்ல. ஆமாம். மாமியாருக்கு மருமகளுக்குள்ள சண்டைகள் இருக்க. இல்லை மாஸ்டர், இப்போ மாமியார் மருமகன் சொல்கிறோம். மருமக இப்போ வந்து மாமியார் வீட்டில் இருக்குது. ஆனால் அந்த மாமியார் மருமக வீட்டில் மாமியார் வீட்டில் இருந்துச்சான்னு தெரியல. அந்த அவ்வளோ மாமியார் வீட்டில் இல்லை 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 அது கேட்குறேன் மாஸ்டர். அவங்கெல்லாம் இல்லை அவங்க அது இப்போ நீ கேட்டிருக்கிறிய மாப்பிள்ள, இது சரியான கேள்வி. ஆமாப்பா. மாமியார் வீட்டில் மருமக வந்து இருக்கணும். மாமியா வந்து மாமியார் வீட்டில் போய் இருந்துச்சான்னு கேட்டால் அது நம்ம இல்லை, எப்போ கேள்விக்குரியாத கொஞ்சம் கஷ்டம் தான். அது வந்து இல்லை. ஆனால் அது என்ன கணக்கு வழக்குன்னு நம்மளுக்கும் தெரியலை மாஸ்டர். இன்னைக்கு உள்ள ஆட்களில் வந்து எல்லாருமே மாமியார் வீட்டில் வந்து இருக்கணும்னா அது நடக்காது, வாய்ப்பு இல்லை. ஏன்டா நம்ம போய் ஃபஸ்ட் இருந்தோமாங்கிறது தெரியலை. நம்ம கண் பார்வைப்பட்ட வரைக்கும் வேறு தான். அப்படி இருக்க போகும்போது மாமியாவும் மருமகள் இங்கே வந்து இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறது கொஞ்சம் தவறு தான் மாப்பிள்ள. ஆமாம், ஒரு பக்கம் உண்மைதான். என்ன தவறுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அங்கே இருந்தோம்னா பிரச்சனை இல்லை, அது இல்லாத பட்சத்தில் கஷ்டம் தானே. கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதுக்கான கை விட்டுறவும் கூடாது, இருக்கிறது தான் தாய் முக்கியம்ல. இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு நிலைமையாகத்தான் இருக்குது. இது
இதையெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். அதில் மாமனார் வேறு இருப்பார்லங்க, ஆமாம். அவர் வேறு பார்க்கணும். ஒரு சில குடும்பத்தில் நான் பார்த்தேன் மாப்பிள்ள 5 பேர் இருந்தால் 5 பேருக்கு 5 சாப்பாடு செஞ்சு கேட்குற குரூப் இருக்குது. இருக்க எனக்கு தெரிஞ்சு இருக்க மாஸ்டர். ஒரு ஆளுக்கு தோசைன்னு, ஒரு ஆளுக்கு இட்லி, அது சரி பொங்க ஒரு வச்சுருவாங்க. ஆளுக்கு பொங்கல், ஒரு ஆளுக்கு சப்பாத்தி. நல்ல வேலைக்கு பரோட்டா போட சொல்லாமல் இருந்தாங்க, இல்லைன்னா அந்த புள்ள செத்துச்சு.